நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு தாயோட நினைவுகள். அவங்க இருந்த காலம் வந்து ரொம்ப தங்கமான நாட்கள். தமிழ்நாட்டுக்கும் மறுபடியும் அந்த நாட்கள் வரும். மக்களுக்கான அந்த ஆட்சி வரும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக வரும். மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. வராது, கண்டிப்பாக சொல்லுங்க. சொல்லித்தான் ஆகணும். நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற யார் ஒத்துப்பாங்க? அதாவது தமிழகத்தை அதால பாதத்தை தள்ளி விட்டாங்க நேற்று முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அவர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். அதாள பாதாளத்தில் தமிழகத்தை தள்ளிவிட்டது திமுக, அந்த குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி என்று சர்க்காரிய கமிஷன் நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி சர்க்காரியை சான்றளித்திருக்கிறார், நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையாரின் காலை தொட்டு வழக்குகளை வாபஸ் வாங்கி ஜெயிலுக்கு போவதிலிருந்து தப்பித்த அவராக சொல்லுவது அந்த நிலையை திட்டங்கள் ஏராளம் போடப்பட்டது தலைவர் காலத்திலே, அம்மா காலத்திலே. அதை தொடர்ந்து 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி காலத்திலே. வளர்ந்த மாநிலம் தமிழகம். அதுக்கு காரணம் அளப்பரிய பணிகளை, திட்டப்பணிகளை, குறிப்பாக ரூரல் எக்கானமி என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறைக்கு அற்புதமாக செய்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் என்று சின்ஹா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பாராட்டினார். அப்படி அற்புத திட்டங்களுக்கு சொந்தக்காரர் எடப்பாடியார் தலைமையிலே 2020 ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்பதை கண்டு அஞ்சி நடுங்குகிற ஒரு கோழையாக பொய்யை மட்டுமே பேசி அடிக்கடிக்கு அம்மையும் நகரும் என்ற தத்துவத்தில் பொய்யவே பேசி அரசியல் நடத்துகிற ஸ்டாலின் கூறுகிறார். அதை உதாசீனப்படுத்துங்கள். இப்போ நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அவங்க சொல்ற மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. எப்படி எலக்ட்ரிசிட்டி 5 மடங்கு ஏற்றிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? வீட்டு வரியை, சொத்து வரியை 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றிட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கிறாரு ஸ்டாலின், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? பால் விலையை 4 மடங்கு ஏற்றிவிட்டு மக்கள் மனத்திலே, தாய்க்குளத்தின் மனத்திலே அடிக்கிறார் ஸ்டாலின், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அம்மா கொண்டு வந்த, ஏழைகளுக்காக கொண்டு வந்த, தாய்மார்களுக்கு கொண்டு வந்த இலவச மருத்துவ திட்டம், இலவச உணவு திட்டம், அவற்றை எல்லாம் குளிதோண்டி புதைத்து விட்டு குதூகலத்தில் ஆடுகிறாரே, அம்மா பேரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று. அப்படி செய்கின்ற ஸ்டாலினை பார்த்தா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? இல்லவே இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை. சடனாக 1,78,000 கண்ணாடி தண்ணீர் திறந்தனால ஏற்பட்ட விபத்து. ப்ரிகாஷனாக அவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 5 தடவை அறிக்கை கொடுத்தாரு, ப்ரிகாஷன் நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. எங்கேயும் தண்டோரா போடல, எங்கேயும் மொத்தம் இது ஆர்ஐ வரல, ரெவன்யூ ஆஃபீஸர் வரல, விஓ வரல, தாசில்தார் வரல, தென் சப் கலெக்டர் வரல, ஆர்டிஓ வரல. நோபடி இஸ் கம்மிங். அந்த கரையோர தென்பண்ணி ஆற்று கரையோர கிராம மக்கள்கிட்ட எச்சரிக்கை பண்ணி அடிச்சுன்னு சொல்கிறாரு. ஏக்தம் சடனாக ஏற்கனவே 28ஆம் தேதி 117 அடி வந்துச்சு சாத்தனூர் டேமு. 117 அடி வரும்போதே நம்ம 119 அடி கொள்ளளவு, 117 அடி வரும்போதே நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சிருக்கணும். புரியல? நமக்கு வானிலை எச்சரிக்கை கொடுக்குறான், ரெட் அலர்ட் கொடுக்குறான், திருவண்ணாமலை கொடுக்குறான், தருமபுரி கொடுக்குறான், கிருஷ்ணகிரி கொடுக்குறான். அப்போ திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பெய்கிற மழையோடைய அளவுகள்லாம் சாத்தனூர் டேமுக்கு தான் வரும். இதுக்கு மேலே கேஎஸ்ஆர் அணை இருக்குது சாத்தனூருக்கு மேலே, அதுக்கு மேலே கெலவரப்பள்ளி டேம் இருக்குது. 3 அணையோட கனெக்ட் ஆன தண்ணி அபரித தண்ணி கரையோர மக்களுக்கு, கடலூர் மாவட்ட கரையோர மக்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பாதிப்பு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கரையோர மக்களுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட 10,000 கால்நடை அவுட்டு போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இன்னைய வரலும் நிவாரண பண்ணி வழங்கப்படலை. இன்னும் வீடை கிளீன் பண்ண முடியல. 2,000 ரூபா கொடுத்துருவாங்க. 2,000 ரூபா பத்தாது. வீடை கிளீன் பண்ணுறதுக்கு 10,000 ரூபா வேணும். புரியல? லைட்டு போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, டிவி போச்சு, பெட்டு போச்சு, பாய் போச்சு, புரியல, புத்தகம் போச்சு, கட்டில் போச்சு, அலமாரி போச்சு, பீரோ போச்சு, எல்லாரும் போச்சு. சுவர்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னை வரலும் இந்த திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி எந்த நடவடிக்கை மேற்கொள்ள. மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அறிக்கை கொடுத்திருந்தார். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் தண்ணி திறந்தனால தான் இந்த இதுன்னு சொல்றாரு, இந்த விபரீத விளைவுன்னு சொல்றாரு. அதை கூட நமது நீர்வளத்துறை அமைச்சர் மறுக்கிறார். முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறாரு.